பிபி பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் ஐயா ஹக்கீம் அவர்கள். வணக்கங்க. வணக்கம். மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக இருக்கீங்க. இது முதல் முறையா இது முன்னாள் தேர்தலை சந்திச்சு? இல்லை, இதுதான் முதல் முறையாக நான் தேர்தலை சந்திக்கிறேன். முதல் முறையாக நான் இப்போ தான் தேர்தலை சந்திக்கிறேன். ஐயா, இப்போ மத்திய தொகுதியில் அதிமுகவில் ஒரு திரையுலகத்தை சார்ந்த ஒரு நடிகர் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, ஒரு முறை அமைச்சராக இருந்த பிடிஆர் தியாகராஜனை எதிர்த்து நீங்கள் வேட்பாளராக இருக்கிறீங்க. அதனுடைய நிலையை இருக்குது. அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா அவர்கள் என்னுடைய எதிர் வேட்பாளராக இருக்கிறார். அவர் உறுதியாக ஒரு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. நீங்கள் சொல்றது போல அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. அவரை ஒரு போட்டியாளராகவோ அல்லது அவரை நம்ம எதிர்காலத்தில் இருக்கக்கூடியவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருக்கக்கூடிய சுந்தர்சி அவர்களை ஒரு எதிர் போட்டியாளராகவோ அல்லது அவர் களத்தில் இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் கூட அவர் எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அவர் ஒரு திட்டமிட்டு இங்கே கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கார். பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் ஜெயிப்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு இடத்திலிருந்து வேற இடத்திலிருந்து அவர் இதற்கு முன்னாடி அரசியல் அனுபவமோ அரசியலுடைய கருத்துக்களோ மக்களின் நலனில் அவருக்கான அக்கறையோ எதுவுமே இருந்ததாக இதுவரை கிடையாது. அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், மக்களை சிரிப்பித்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர், அவ்வளோதான் அவருக்கான அறிமுகமே தவிர இதற்கு முன்னாடி அவர் மக்கள் நல போராட்டத்தில் ஏதாவது களத்தில் இருந்திருக்காருன்னா இல்லை. அவர் திட்டமிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக ஒரு நாடகமால ஒரு திரைக்கதை போல ஒரு இதை மதுரை மத்திய தொகுதியில் இயக்க முயற்சிக்கிறாங்க. நீங்கள் மருத்துவத்துறையிலிருந்து அரசியல் வந்திருக்கீங்க. இப்போ மத்திய தொகுதி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தொகுதியாக, விஐபி தொகுதியாக கருதப்படுகிறது. மக்கள் உங்களிடம் எப்படி சந்திக்கிறாங்க, எப்படி பார்வைகள்? முதல்ல மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கு என் உளப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, 2 முறை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பணமே வாங்காம தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் தேர்தல் அரசியலில் நடக்கின்ற போது மக்களுக்கான 1000 ரூபாய் 500 ரூபாய் என்று பணம் கொடுத்து வாக்கு செலுத்துவதற்கான அவர்களுடைய வாக்கை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கு. மத்திய தொகுதி மக்கள் கடந்த 2 முறை பணமே வாங்காம தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிய அந்த பெருமைமிகு மனதளவில் அவர்கள் ஜனநாயகவாதிகளாக உறுதியாக இருப்பதற்காக அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த அடிப்படையில் மதுரை மத்திய தொகுதி உண்மையுமே ஒரு ஸ்டார் தொகுதி தான். ஆனால் இந்த முறை அந்த மாதிரி இல்லை. இந்த ஊரே இருட்டா இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் மிளகுதிரியை பிடிச்சிட்டு ரொம்ப நாள் கடந்து போக முடியாதுன்ற அடிப்படையே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உணர்ந்துட்டாரு. அதனால அந்த மிளகுதிரியை கீழே போட்டு அணைச்சிட்டு அவர் இந்த முறை இந்த மதுரை மத்திய தொகுதி தேர்தல் அறிவித்த பிறகு 1.5 லட்சம் நாற்காலிகள் கொடுத்துருக்காரு. எல்லா வீட்டுக்கும் 2000 ரூபாய்க்கான டோக்கன் கொடுத்துருக்காரு. அப்போ அவரும் சாதாரண திமுக கட்சியினர் போல மாறிட்டார். அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு 2 பேருக்குள்ள சண்டை இருக்கிற மாதிரி ஒரு திரைக்கதை இயக்கி டெய்லி நடிக்கிறாங்க. காலையில் நீ பேசு, சாயந்தரம் நான் பேசுகிறேன், உன்னை நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ ஓடுற மாதிரி ஓடு, அந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஏற்றுறாங்க. மற்ற தொகுதியை பார்க்கிற போது மதுரை மத்திய தொகுதி மக்கள் உண்மையுமே படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், உறுதியாக எது நியாயமானது என்று பார்த்து வாக்களிப்பார்கள். இந்த நாடகத்தை இந்த முறை அவர்கள் அப்புறப்படுத்துவார்கள் என்று பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறது. மக்கள் முழுமையாக வரவேற்று மக்களின் உள்ளத்திலிருந்து வாக்கு செலுத்துவதற்கு முற்படுறாங்க. உறுதியாக நாம் தமிழ் கட்சி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னது போல இந்த முறை பரிசு பொருள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது திமுக வேட்பாளர் தியாகராஜன் சொல்றீங்க. இப்போ இந்த ஒரு பய உணர்ச்சி கொடுத்தது இந்த நடிகர் சுந்தர்சியாக இருக்குமா என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை நாம் தமிழர் அப்படின்ற உங்களுடைய ஒரு எதிர்ப்பு காமிக்குமா? அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சுந்தர்சி வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்னதாகவே அவர் களத்துக்கு போய் நாற்காலிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டார். அதனால் அவருக்கு இந்த பயம் களத்தை இந்த முறை தனக்கு தக்க வச்சு கொள்ளணுன்ற எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறது. அதனால தான் திட்டமிட்டு சுந்தர்சியை கொண்டு வந்ததே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். அந்த மறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த விடயம் மக்களுக்கு புரியும். அதையும் தாண்டி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நியமித்த மதுரை மாநகராட்சி உறுப்பினர்கள் தான் 200க்கும் மேற்பட்ட கோடிகளில்
முறைகேடு செஞ்சுருக்காங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய உதவியாளர் 100 கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சுருக்காரு. மக்கள் அறியப்பட்ட விஷயம் வந்து 200 கோடி ரூபாய் என்று மதுரை மாநகராட்சி ஊழல்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 200 கோடி ரூபாய் கிடையாது, 700 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் பிடிஆர் பழனிவேல்ராஜன் தன்னை நல்லவர் போல காட்டிக்கொள்ள முயல்கிறார். உண்மையில் அவர் நல்லவர் கிடையாது. பெருங்கொண்ட பணத்தை ஊழல் செய்திருக்கிறார். மறைமுகமாக நேற்று கூட ஒரு செய்தி ஊடகம் வாயிலாக ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவர் அடிக்கடி அச்சு வச்சுன்னு ஏதோ அழைப்பாராம். அந்த அச்சுவுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய ஊழல் செய்த மிகப்பெரிய டிஜிட்டல் ஊழல்வாதி வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அதை வந்து மக்கள் உணர்ந்துருவாங்க அப்படின்றதுக்காக மாய முகமூடிக்காக தான் இந்த பரிசு பொருளும் இந்த பிடிஆர் பிடிஆர் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய டம்மி வேட்பாளரான சுந்தர்சியும் ஒரு நாடகத்தை ஏற்ற முயல்படுகிறார்கள். மக்கள் அவ்வளோ முட்டாள் இல்லைன்னு நான் நம்புகிறேன். இப்போ 5 ஆண்டு காலம் அவர் அமைச்சரவையில் இருக்கும்போது மக்களுக்கு திட்டங்கள் நிறைவேறிருக்குங்களா? மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தளவுக்கு அவர் எந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றலை. வந்து அவர் சொன்னதை ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா, அவர் ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவங்கள பற்றி நல்லவங்கன்னு சொல்லணும்னா அவங்க நல்லவர்களை நல்லவர் தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பாவும் தாத்தாவும் நல்லவங்க தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்களை நம்ம மதிக்கிறோம், அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஆனால் அவர்களை போன்றவர் வந்து 5 வரலும் ஒன்றா இருக்க மாட்டாது அப்படின்னு சொல்கிறது மாதிரி, அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் நல்லவர், ஆனால் இவர் நல்லவர் கிடையாது. மிகப்பெரிய இந்த நல்லவர் முகமூடியில் இருக்கக்கூடிய அயோக்கியன். அதை வந்து மக்கள் உணர்ந்து இந்த முறை வாக்கு செலுத்துவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து உலகமே போற்றி போலுகின்ற அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலே கூட மதுரை மத்திய தொகுதிக்குள்ளே தான் வருது. அந்த கோயிலை உலகத்தரமான சுற்றுலாத்தலமாகவோ உலகத்தரமான ஆன்மீக தலமாகவோ மாற்றுவதற்கு அவர் 1% கூட அந்த முன்னெடுக்கலை. எந்த விதமான மாற்றமும் அடிப்படை கட்டமைப்பு மாற்றமும் நிகழ்த்தலை. ஒரு பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியை காலி செய்துவிட்டு அவர்களுக்கெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த மக்களை வெளியில் சென்று மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாக்கி 2-3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் மக்களுக்கு இன்று வரை அந்த வீடுகள் வழங்கப்படலை. அந்த வீடுகள் அனைத்தும் திமுகவினுடைய கவுன்சிலர்களுக்கும் பொறுப்பாளர்களும் பிரித்து வைத்து கொண்டு மக்களுக்கு கொடுக்காத அவலநிலை இருக்குது. அதை பற்றி கூட சிந்தனை செய்யாத, மக்கள் நலனில் முழுமையான அக்கறையற்ற, தன்னை ஒரு ஜமீன்தார் போல் நினைத்து கொண்டு வீட்டில் வாழ்ந்து கொண்டு வலது கையில் ஒரு கைக்கடிகாரம் இடது கையில் ஒரு கைக்கடிகாரம் கட்டிக்கொண்டு காலத்தை கடத்திவிட்டு மக்களை ஏமாற்றிவிட்ட பிடிஆரை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று இது வாயில தெரிவிச்சுக்கிறேன். அவர் செய்த சாதனைகள் சிலதான் அவர் சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பிட்ட மீனா தெப்பக்குளம் அப்படி ஒரு தெப்பக்குளம் இருந்ததை வெளிக்காட்டி நாங்கள் வந்து அதை தூய்மைப்படுத்தி வருகிறோம். அது போக வந்து சுற்றுலா வாகனங்கள் வந்து நிற்பதற்கான வழித்தடங்கள் நாங்கள் சரியாக அமைத்துக் கொடுத்திருக்கிறோம். எங்கள் மத்திய தொகுதியில் நான் அமைச்சராக வந்த பிறகு திட்டங்கள் செய்து கொண்டு அதில் 2 உறுதிமொழி செஞ்சிருக்காரு. அதில் உங்களுக்கு இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். வந்து இப்போ சாதாரண எளிமையான மகன் நான் வந்து கிருதுமால் நதியை புனரமைச்சு அது ஒரு நன்னீர் உடைய மாற்றுவதற்கான பெருங்கனவு எனக்கு இருக்குது. 15 ஆண்டுகளாக அது தொடர்ச்சியாக நான் போராட்ட களத்தில் இருக்கேன். வைகை ஆற்றை என் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன். நான் வைகை ஆற்றை புனரமைச்சு முழுமையான நீர் ஓடுற மாதிரி ஆண்டு முழுவதும் நீர் ஓடுவதற்கான பெரிய செயல் திட்டத்தை உருவாக்கணும்னு நான் கனவு காண்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து உடனடியாக தங்குவதற்கான வசதிகள் எல்லாத்தையும் அடிப்படை கட்டமைப்பை மாற்றணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து ஒரு இயல்பான சாதாரண மனிதன் வந்து கற்பனையில் சொல்லலாம். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை அமைச்சராகவும் உயரிய பதவி வகித்த அவர், நான் வந்து பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுத்துட்டேன், ரோடு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவது வந்து சரியானதாக இருக்காது. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான கட்டமைப்பு இருக்கும். அரசியல் உயர்ந்த அமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு. ஆனால் அவர் எதுவுமே செய்ய முயலலை. சும்மா நடிப்புக்கு அங்கங்கே ஒன்று செஞ்சுட்டு, அதுவும் வேறொருத்தவங்க செய்கிறதை அவருக்கான கிரெடிட் அவர் எடுத்துக்கிறார். அவர் அமைச்சர் பதவிக்கு உண்டானதாக அவர் செய்யவே கிடையாது. மதுரை மத்திய தொகுதிக்கு அவர் எதுவுமே செய்யலை. அவர் ஒரு டிஜிட்டல் அமைச்சராக இருந்திருக்காரு. அந்த அடிப்படையில் அவர் வெளி மாநிலங்கள் மாவட்டத்திற்கு போய் நிறையா நிகழ்வுகளில் கலந்துருக்கிறாரு. தேசிய அளவிலான நிகழ்வுகளில் கலந்துருக்கிறார். அது வந்து மத்திய தொகுதிக்கு என்னத்தை பயனளிச்சிச்சு? அவர் தன்னுடைய அறிவு ஆற்றலால் வந்து உலகத்திற்கே வந்து தலை சிறந்த வங்கிகளில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆலோசகராக இருந்திருக்காரு. குறைஞ்சபட்சம் மதுரை மத்திய தொகுதி வந்து முழுமையான வாணிபம் கொண்ட தொகுதி. அங்கே இருக்கக்கூடிய சிறு தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கோ வாணிபம் செய்யக்கூடிய பெருமுதலாளி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய அண்டை நாடுகளுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் இங்கிருந்து பொருள்கள் செல்வதற்கான ஒரு வழிவகையை கூட அவர் பொருளாதார அறிவினால் செஞ்சிருக்கலாம். அதை கூட அவர் செய்யலை. அவர் வந்து ஏமாற்றிருக்காருன்னு தான் ஏற்றுக்கணும். அது போக ஒன்று சொல்லியிருக்காரு,
நான் எளிமையான முறையில் சந்திக்கலாம், என்னை மக்கள் எளிதாக சந்திக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து வடக்கு தொகுதியா இல்லை அவர் இருப்பிடம் அதாவது வந்து இப்போ வந்து அவர் சுந்தர்சியை வந்து நாடகமாக கொண்டு வந்து அவர் இங்கே நிப்பாட்டினால் கூட அவர் வேற ஒரு தொகுதியை சேர்ந்தவர், அவருக்கு வந்து இங்கே நிப்பாட்டுறாருன்னு பிடிஆர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து மதுரை மத்திய தொகுதியில் அவருடைய இருப்பிடமெல்லாம் நம்ம தமிழக அரசியலை பொறுத்தளவு யார் வேணாலும் எந்த தொகுதியில் வேணாலும் போட்டி போடலாம், அதெல்லாம் அதில் நமக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. அது வந்து அரசியல் சாசனம் வழிவகுத்திருக்கு. ஆனால் நான் என்ன இருக்கிறேன்னா, அவர் எளிமையாக சந்திக்கலாம்னு சொல்லி வாக்கு கேட்டு வந்த 2021ஆம் ஆண்டு ஒரு வாக்கு கேட்டு வந்தபோது மக்களை சந்தித்த பிறகு அதன் பிறகாக மத்திய தொகுதியில் அவர் கலந்து கொண்ட மக்கள் நிகழ்வு என்ன, மக்கள் அவர்களை சந்தித்து குறை தீர்ப்பதற்கான ஏதாவது அவர் செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே இல்லைன்றதான் சொல்றாங்க. அப்புறம் அவர் மட்டும் வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்றது வந்து பெரிய பித்தலாட்டத்தனம். அவரை சந்திக்கிறதே சிரமமா, சாதாரண மனிதர்கள் சந்திச்சலாமா? இல்லை, அதை தான் நான் சொல்றேன். அவர் வந்து தன்னை வந்து ஒரு வாரிசு, ஒரு அரசியல் வாரிசினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்ட பரம்பரையை சார்ந்தவங்க, நான் வந்து ஒரு ஜமீன்தார் வாரிசு அப்படின்னு அவர் தன்னை வந்து உண்மையுமே அப்படி நினைச்சிட்டு வாழ்றாரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு 1996 2000 காலகட்டத்தில் இருந்து மக்கள் அப்படியே முட்டாள்தனமாக வாக்களிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இது 2026. மக்கள் உண்மையான விழிப்புணர்வு, பணமே வாங்காமல் வாக்களித்து இந்த மத்திய தொகுதி மக்களை ஏமாற்றிய அவருக்கு இந்த தேர்தலில் பாடம் கொட்டுவார்கள். இப்போ சுந்தர்சியுடைய தேர்தல் பிரச்சாரம் இப்போ நடிகர் என்ற ஒரு முகம் இருக்கு, அதில் அவங்களுக்கு இப்போ எவ்வாறு இருக்கு வரவேற்பு? இல்லை, உதாரணத்துக்கு இந்த விடயத்தில் நம்ம சாதியை வந்து எப்பயுமே நம்ம வந்து கட்சி சாதியை பேசுறதில்ல. சாதியை வந்து பேசுகிறவங்கள நாங்கள் சாதி பார்த்து பழகிறது இல்லை, சாதி பார்த்து எங்ககிட்ட பழகிறவங்கள்ட்ட நாங்கள் பழகிறதே இல்லை. அதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அதனால் நான் சாதியை பற்றி பேச விரும்பலை. ஆனால் வந்து இந்த கருத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். சுந்தர்சி இங்கு போட்டியாளராக வருவதற்கு முழுமையாக காரணம் சாதி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் பதிவு செய்யலை. முதலியார் சமூகத்தினுடைய ஒரு சமூக செயல்பாட்டார், ஒரு எழுச்சியாளர், மருத்துவர் கார்த்திகேயன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த கருத்தை பதிவு செய்கிறார். சுந்தர்சி எந்த அடிப்படையில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டார், ஏன் அவருக்கு வந்து ஏசி சண்முகம் அவர்கள் வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க, பாரதிய ஜனதாவில் ஒரு சீட்டு அந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க, நான் அதிமுகவில் ஒரு சீட்டை இவர் போய் வந்து எடப்பாடியிடம் கெஞ்சி கூத்தாடி ஒரு சீட்டை பெறுகிறார். பாரதிய ஜனதாவில் கொடுத்த சீட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் கொடுத்த ஒரு சீட்டை திருப்பி எங்களுக்கு வேணாம்னு கொடுத்துட்டாங்க ஏசி சண்முகம் கட்சி சார்பாக. அதிமுகவின் சார்பாக கெஞ்சி கூத்தாடி ஒரு சீட்டை வாங்கி மதுரை மத்திய தொகுதி வந்து நிற்பதற்கான காரணம் முதலியார்களுடைய வாக்குகளை கண்கட்டி வித்தை, இந்த நாடகத்தை அமலப்படுத்த இவங்க 2 பேருக்குள்ள போட்டி மாதிரி காட்டிக்கிட்டு பிடிஆர் எளிமையாக ஜெயிப்பதற்காக பழி கொடுக்கப்பட்ட ஆடுதான் சுந்தர்சி. அவர் சினிமா மோகமாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அவருக்கு இங்கே என்ன வேலை இருக்கு? அவர் இதற்கு முன்னதாக மதுரை மத்திய தொகுதியில் ஏதாவது செஞ்சிருக்காரா, இல்லை மதுரைக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா, அல்லது மக்கள் நலனில் அவருடைய கருத்து என்ன? திருப்பரங்குன்றம் விடயத்தில் இதற்கு முன்னதாக அவர் கருத்து என்ன? சிஏஏ என்ஐஏல அவருடைய கருத்து என்ன? மக்கள் நலன், இதற்கு முன்னதாக மக்கள் நலனுக்காக போராடி அவர் களத்தில் ஒரு போராட்டம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, எதுவுமே கிடையாது. அப்போ இது வந்து முழுக்க அப்பட்டமான ஒரு நாடகத்தை ஏற்றுறாங்கன்னு நான் சொல்லலை. அந்த முதலியார் சமூக செயல்பாட்டார் அவர் வந்து கருத்தை பதிவு செய்கிறார். அந்த கருத்து பதிவு செய்த அதே கார்த்திகேயன் தற்போது ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு முதலியார் வேட்பாளரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று. அதே சமூக செயல்பாட்டாளர் தான் இந்த எதிர்ப்பையும் பதிவு செய்கிறார், தற்போது பிடிஆரை வெல்ல வையுங்கள் என்று பதிவு செய்கிறார். அப்போ இங்கு நடப்பது மிகப்பெரிய சாதிய கூட்டமைப்பின் சார்பாக இங்கு நடக்கிறது. அதை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுதான் பெருசாக மலை போல நம்புகிறேன். ஏன்னா மதுரை மத்திய தொகுதி மக்கள் பணமே வாங்காமல் வாக்களித்து தனது ஜனநாயக கடமை கடந்த 2 முறையாக திருமங்கலம் ஃபார்முலா, திருப்புவனம் ஃபார்முலா, கள்ளிக்குடி ஃபார்முலான்னு 1000 இருக்குது. எல்லாமே இருந்தாலும் மக்கள் பணமே வாங்காமல் வாக்களித்த ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியிருக்காங்க. அந்த மக்கள் இந்த நாடகத்தை நிச்சயமாக உணர்வார்கள். மாற்றி உண்மையான வேட்பாளர், ஊழலற்ற வேட்பாளர், மக்களின் களத்தில் 15 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டில் தொடங்கி கடைசியாக நடந்த ஆடு மாடுகளின் போராட்டம் வரை மக்களின் போராட்டத்தில் அனைத்திலும் கலந்து கொண்ட நாம் தமிழிசை வேட்பாளராகிய என்னை மக்கள் விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் நான் நம்புகிறேன். இப்போ 10 தொகுதி மதுரையில் இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக 10 தொகுதி வேட்பாளர்களும் சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் மத்திய தொகுதியில் நீங்கள் வென்றால் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? புதிதாக என்ன செய்வீர்கள்? அதுதான் நான் சொன்னேன்ல, 15 ஆண்டுகளாக நான் மக்களினுடைய போராட்டத்தை மக்களோடு மக்களாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு மருத்துவத்துறையில் பணி செய்தாலும்
என் பணி போன்ற மிச்ச நேரங்களில் நான் மக்கள் பணியில் பணியாற்றுகிறேன். உள்ளங்கையில் உலகமே இருக்கிறது. அலைபேசியின் வாயிலாக எல்லா மக்களும் தேடி பாருங்கள் நான் எத்தனை ஆண்டுகளாக தொடர் போராட்டத்தில் இருக்கிறேன் என்று. எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது. இந்த மதுரை வந்து முழுமையான குடிநீர் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நான் வைகையில் வந்து ஒரு கண்டைக்கால் அளவுக்கு தண்ணீர் ஆண்டு முழுவதும் செல்வதற்கான வழிவகை செய்து விட்டாலே நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து இந்த மதுரை மக்கள் முழுவதற்கும் நிலத்தடி நீர் உயர்ந்தாலே குடிநீர் பிரச்சனை தீரும். அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது. மதுரையின் வைகை நதியினுடைய கிளை நதியான, அதாவது புராணங்களில் அதிகமாக சொல்லப்பட்டு புறநானூறு அகநானூறுலாம் மேற்கோள் காட்டப்பட்ட கிருதுமால் நதி வந்து நதினே யாருக்கும் தெரியாது. என்னை போன்ற வயசுடைய ஒட்டிய பிள்ளைகளுக்கு கிருதுமால் நதின்ற ஒரு வார்த்தையே தெரியாது. ஆனால் நான் கிருதுமால் நதியை முழுமையாக ஒரு உலக நாடுகளில் ஏதென்ஸ் போன்ற நாடுகள், ஏதென்ஸ் அந்த நதி எப்படி நகருக்கு நடுவில் ஒரு நீர்வழி சாலையாக இருக்கிறதோ அதுபோல மதுரை மக்களுக்கு ஒரு நீர்வழி பாதையாக கிருதுமால் நதியை மாற்ற முயல்கின்ற பெரும் கனவு எங்களுக்குள்ள இருக்கு. அப்போ உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எந்த அளவுக்கு உங்களை நேசிச்சிருப்போம், உங்களை செஞ்சிருப்போம்னு நீங்கள் யோசிச்சு வாக்களிங்க. நான் மத்திய தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக செய்தால் நான் தலையாய முதல் பணியாக செய்ய விரும்புவது உலகத்திற்கே அருள்பார்க்கின்ற அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மாற்ற முயலுவேன். முதற்கட்டமாக என்னுடைய தலையாய பணியை அதை தான் நான் நினைக்கிறேன். நான் மீனாட்சி அம்மன் கோயிலை உலகத்திலிருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், ஆன்மீக பக்தர்கள் முழுமையாக ஒரு பக்தியை தேடி வருகின்றவர்களுக்கு துர்நாட்டம் வீசாமல் உருப்படியான சாலை வசதிகளையும் அவர்கள் தரிசித்து செல்லக்கூடிய அளவிற்கான வாகன போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாற்று திட்டத்தையும் கனவோடு நான் வந்து நிற்கிறேன். அதுதான் என்னுடைய தலையாய பணியாக செய்வேன். இரண்டாவது பணியாக நான் செய்ய விரும்புவது மதுரை மத்திய தொகுதி ஒரு வாணிபம் சார்ந்த தொகுதியாக இருக்கிறதுனால மக்கள் அதிகமான குப்பை கூடங்கள், அதிகமான காய்கறி கழிவுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே நான் ரெண்டாவது வேலையாக நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா, நானே ஒரு துப்புரவு பணியாளனாக என்னை முதலாக நான் வெற்றி பெற்று முதல் செய்ய வேண்டிய வேலையை அதிகம் செய்ய நினைக்கிறேன். நானும் ஒரு துப்புரவு பணியாளனாக மாற்றி இந்த மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த பகுதியை முழுமையான ஒரு தூய்மையான நகர தொகுதியாக மாற்றுவதற்கு பெரும் முயற்சி எடுப்பேன். அதை நானும் சேர்ந்து பங்களிப்பேன். நன்றியா. எங்களுக்கு சரியான நன்றி. நன்றி.